Hello students, today we are going to start a new chapter in 11th Computer Science, Chapter 5 Working with Windows Operating System. போன கிளாஸில் எதை பற்றி பார்த்தோம்? வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் ஆர் இட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் எ வெரி சிம்பிள் லெசன். கம்ப்யூட்டரில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லித்தர லெசன் தான் இது. நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் ஹவு டு ஒர்க் வித் கம்ப்யூட்டர்னு. ஃபர்ஸ்ட் திங், introduction to operating system. An operating system is a system software that enables the hardware to communicate and operate with other software. We know what is a system software. There are two types of software. One is operating system, application software, and another one is system software. Operating system is an example for an system software. இதோட வேலை என்ன? It enables the hardware to communicate and operate with other software. மற்ற சாஃப்ட்வேரோட ஹார்ட்வேர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். It acts as an interface between the user and the hardware and controls the overall execution of the computer. User hardware கூட இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கும் ஓவரால் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. Following are some of the important functions of operating system as we discussed in the previous chapter. என்னென்ன? memory management, process management, device management, file management, security management, and controls the overall system performance. These are the work of an operating system. ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சிஸ்டம் சாஃப்ட்வேரும் இருக்குது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் இருக்குது. இட் இன்டராக்ட்ஸ் வித் த ஹார்ட்வேர் அண்ட் வித் த யூசர். ஸோ இதோட ஒரு பிளாக் டயக்ராம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு. இப்போ நம்ம இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம். விண்டோஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தெர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். லினக்ஸ், யூனிக்ஸ், விண்டோஸ்னு இருக்குது. மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எவ்ரி கம்ப்யூட்டர் நீட்ஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். எல்லா கம்ப்யூட்டர்னு ஒன்று இருந்துச்சுனாவே இது கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று தேவை. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸுங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், GUI. மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் பி எக்ஸிக்யூட்டட் சைமல்டேனியஸ்லி இன் விண்டோஸ் அண்ட் தட் இஸ் நோன் as மல்டி டாஸ்கிங். இப்போ நான் ஒரு PDF ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் பி ஒர்க்ட் சைமல்டேனியஸ்லி. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறோம். டாஸ்க்னா ஒரு ஒர்க், மல்டிபிள் ஒர்க்ஸை சேம் டைமில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசஸ் போத் கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஆஸ் இன்புட் டிவைசஸ். கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்புட் தரத்துக்கு மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம்? ஒரு மவுஸ் அண்டு ஒரு கீபோர்ட் யூஸ் பண்ணுறோம். கீபோர்ட் இஸ் யூஸ்ட் டு என்டர் த ஆல்ஃபபெட்ஸ், நியூமரல்ஸ், தட் இஸ் நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். கீபோர்டில் நம்ம ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கலாம். மவுஸ் வச்சு என்ன பண்ணலாம்? கிளிக்கிங் த ஐகான்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? Some of the functions of the Windows operating system are access the applications on the computer. ஸோ நிறைய இருக்கு இல்லையா? இப்போ நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணலாம், இப்போ ஒரு நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் நான் என்ன பண்ணலாம்? ஓப்பன் பண்ணலாம். ஆக்சஸிங் அப்ளிகேஷன்ஸ். லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். புதுசாக ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறதுக்கும். அண்ட் மேனேஜ் த ஹார்ட்வேர் சச்சஸ் பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமரா, இந்த மாதிரி. ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ், இப்போ நான் மவுஸோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம்? வியூ டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நிறைய டிவைசஸ் இருக்குது, பிரிண்டர் இருக்குது, ஏதாச்சும் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் நான் என்ன பண்ணிக்கலாம்? மவுஸ் இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா பண்ண முடியும். And file management activities such as creating, modifying, saving, deleting files and folder. புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம், புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், எல்லாத்தையும் என்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பண்ண முடியும். சேஞ்ச் த கம்ப்யூட்டர் செட்டிங் such as கலர், ஸ்க்ரீன் சேவர் ஆஃப் யர் மானிட்டர். ஸோ இது நம்ம டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் ஒரு டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போகலாம்,
நிறைய டிஸ்பிளே சேஞ்சஸ் பண்ணலாம், ஒரு ஸ்க்ரீன் சேவர் செட் பண்ணலாம், பிரைட்னஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கலர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், டிஸ்பிளே ரெசல்யூஷன் மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி இதையெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி சின்ன சின்ன வெர்ஷன்லேருந்து இன்றைக்கி இருக்கிற விண்டோஸ் 10, ஸோ விண்டோஸ் 1லேருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். என்னோடய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிறது விண்டோஸ் 10. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஃபீச்சரோடு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வெர்ஷன் விண்டோஸ் 1 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1985ல். இதில் தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 16-bit ப்ராசஸர் இருந்துச்சு. மவுஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ் as an input device. விண்டோஸ் 1 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 1985ல் தான் மவுஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்த வெர்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க விண்டோஸ் 2 1987. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை கூட அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம் இல்லையா, புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இவங்க எப்படி ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணாங்கங்கிறது தான். விண்டோஸ் 2 1987ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இட்ஸ் சப்போஸ் டு மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் விண்டோஸ். ஸோ இதுதான் மினிமைஸ்னால் டவுன் பண்ணிக்கிறது, திரும்ப அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டன் தான் மேக்ஸிமைஸ் பட்டன். மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் விண்டோஸ். கண்ட்ரோல் பேனல் ஃபீச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே போய் நம்ம நிறைய ஆக்சஸ் பண்ணலாம், செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். அந்த கண்ட்ரோல் பேனல் ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எதுக்காக கண்ட்ரோல் பேனலில் சிஸ்டம் செட்டிங்ஸ் அண்ட் கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ். சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே போய் நிறைய ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது கண்ட்ரோல் பேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து விண்டோஸ் 3.x இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1992ல். மல்டி டாஸ்கிங், நிறைய ப்ரோக்ராம் சேம் டைமில் ஒர்க் பண்ணுறது 1992ல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இட் சப்போர்ட்ஸ் 256 கலர்ஸ், மாடர்ன் கலர்ஃபுல் லுக் டு த இன்டர்ஃபேஸ். நிறைய கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி. தென் விண்டோஸ் 95 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த இயர் 1995. அதில் தான் ஸ்டார்ட் பட்டன், நமக்கு இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ கிளிக் பண்ணோம்னா ப்ரோக்ராம்ஸ்லாம் வருது இல்லையா, இந்த ஸ்டார்ட் பட்டன் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டாஸ்க் பார், இங்கே கீழே இருக்கிற இந்த பார் பேர் தான் டாஸ்க் பார். இதை தான் நம்ம டாஸ்க் பார்னு சொல்கிறோம். எதை சொல்கிறேன்னு தெரியுதா, இங்கே கீழே இருக்கிறது தான் டாஸ்க் பார். டாஸ்க் பாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், இதை தான் நம்ம விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்கிறோம். உள்ள நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எந்தெந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இதில் இருக்கிறது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸ்டார்ட் மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ்டு 32-bit ப்ராசஸர். இவ்வளோ 60-bit ப்ராசஸர் தான் இருந்துச்சு, இப்போ 32-bit ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோக்கஸ்டு மோர் ஆன் மல்டிடாஸ்கிங் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் விண்டோஸ் 98 1998ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் வெப் ப்ரௌசர் வித் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம இப்போ ஒரு கூகுள் குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறதுல தான் ஒரு எக்ஸ்ப்ளோரர் வெப் ப்ரௌசர்னு சொல்கிறோம். அதில் தான் நம்ம போய் கூகுள் பண்ணி நிறையா விஷயமெல்லாம் தேடி பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்கிறோம். விண்டோஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே அது கூடயே என்ன இன்ஸ்டால் ஆகிடுது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். தனியாக நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீ விண்டோஸ் 98 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போதே அது கூட என்னவும் இன்ஸ்டால் ஆகிடுது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் இன்ஸ்டால் ஆகிடும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் அன் வெப் ப்ரௌசர். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் குரோம் அந்த மாதிரி இது ஒரு வெப் ப்ரௌசர். டாஸ் கேமிங் பிகேன் டு டிஸப்பியர் as விண்டோஸ் பேஸ்டு கேம்ஸ். ஸோ நிறைய விண்டோஸ் பேஸ்டு கேம்ஸ் கிளிக் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது, அந்த மாதிரி விண்டோஸ் கேமிங்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ப்ளக் அண்ட் ப்ளே ஃபியூச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. இப்போ நம்ம ஒரு ஜாய்ஸ்டிக்கை சொருகி நம்ம கேம் விளையாடுறது, எக்ஸ்ட்ரா மவுஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம கேம் விளையாடுற மாதிரி ஃபீச்சர்லாம், ஏதோ ஒரு பாயிண்ட்டை ப்ளக் பண்ணி விளையாடுற மாதிரி ஃபீச்சர்லாம் விண்டோஸ் 98ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்டோஸ் NT. NTனா நெட்வொர்க் டெக்னாலஜி. நெட்வொர்க்னா நம்ம ஆல்ரெடி லேன் பற்றி படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர் கூட ஸோ லேன் அப்படின்னு என்னென்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்,
LAN அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் லேபில் இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை தான் நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லேனில் என்ன இருக்கும், ஒரு சர்வர்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் ஒரே கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கிறது தான் நம்ம லேன்னு சொல்கிறோம். இந்த மெயின் கம்ப்யூட்டர் இதிலேருந்து தான் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் போகுது. இதை தான் நம்ம சர்வர்னு சொல்கிறோம். இந்த சர்வர் மூலிமா நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் வித்தின் அ ஸ்பெசிஃபைடு ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறத லேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற ஹெட் ஆஃப் த கம்ப்யூட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த விண்டோஸ் நெட்வொர்க் டெக்னாலஜியில் தான் சர்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. விண்டோஸ் ME மில்லினியம் எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ME 2000 இயரை தான் நம்ம மில்லினியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மில்லினியம் எடிஷனை தான் ME சொல்கிறாங்க. இதில் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ரெக்கவரி டூல்ஸ். டயக்னைஸ் பண்ணுறதுனா ஒரு ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறது தான் டயக்னைஸ் பண்ணுறது. இப்போ கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ப்ராப்ளம்னு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டயக்னைஸ். அண்ட் அதை சரி பண்ணுறது ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ராப்ளம்லேருந்து அதை சரி பண்ணுறது. ஆட்டோமேட்டட் அப்படின்னா ஹியூமன் ஹெல்ப் இல்லாமல் தானாகவே என்ன ப்ராப்ளம்ங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணிடும். அதை மில்லினியம் எடிஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இட் சர்வ்ட் ஆஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டம். நார்மல் கம்ப்யூட்டர் தான் நம்ம டெஸ்க்டாப்னு சொல்கிறோம், அண்ட் லேப்டாப் ரெண்டுலேயுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது யூஸ் பண்ணுறோம். இந்த விண்டோஸ் 2000லேயே 4 வெர்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ப்ரொஃபஷ்னல்னு ஒரு வெர்ஷன், சர்வர்னு ஒரு வெர்ஷன், அட்வான்ஸ்டு சர்வர்னு ஒரு வெர்ஷன், டேட்டா சென்டர் சர்வர் அப்படின்னு ஒரு வெர்ஷன். ஸோ விண்டோஸ் 2000லேயே 4 வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷ்னல் எதுக்குன்னா பிஸ்னஸ் டெஸ்க்டாப் லேப்டாப்க்கு, சர்வர் எதுனா வெப் சர்வர், ஆஃபீஸ் சர்வர். ஆஃபீஸ் சர்வர் தான் நம்ம லேன்னு பார்த்தோம். வெப் சர்வர் என்னென்னா வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே இருக்கிறத மட்டும் கனெக்ட் பண்ணோம்னா அதை நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். வைட் ஏரியா நெட்வொர்க், வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்குதுன்னா இப்போ நம்ம ஃபேஸ்புக் எடுத்துக்கிறோம். ஃபேஸ்புக் சர்வர் எங்கே இருக்குது, வேர்ல்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் ஃபேஸ்புக்கோட சர்வர். ஸோ அதுலேருந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்ட் ஆகிறது தான் நம்ம வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அட்வான்ஸ்டு சர்வர், இது பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகுது. அண்ட் டேட்டா சென்டர் சர்வர் ஃபார் ஹை டிராஃபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் டிராஃபிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஒரு 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது. ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் இருந்து தான் ரிசல்ட் என்ன பண்ண போகிறாங்க, நெட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம போய் ரிசல்ட் பார்க்கணும்னா நம்ம வெப் ப்ரௌசர் போய் அந்த சர்வர்லேருந்து நமக்கு டீட்டெயில்ஸை வாங்கிட்டு வரணும். இப்போ 10 லட்சம் பேரும் என்ன பண்ணுவாங்க, 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதின 10 லட்சம் பேரும் காலையில் 9:30 மணிக்கு ஷார்ப்பாக எல்லாருமே ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த 10 லட்சம் ரெக்வெஸ்ட்டுமே எங்கே போவோம், அந்த சர்வருக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சமயத்தில் சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும், நமக்கு லோடே ஆகாது இல்லையா? அந்த மாதிரி ஹெவி டிராஃபிக் சிஸ்டம்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா டேட்டா சென்டர் சர்வர் அப்படிங்கிற விண்டோஸ் வெர்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஹை டிராஃபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். அண்ட் தென் விண்டோஸ் XP இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2001. 32 பிட் ப்ராசஸர்லேருந்து இது 64 பிட் ப்ராசஸரை இம்ப்ரூவ் பண்ணாங்க. விண்டோஸ் அப்பியரன்ஸ், தீம்ஸ் அண்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணாங்க. இது ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன், ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாத ஒரு வெர்ஷனாக இது இருந்துச்சு. அடுத்து விண்டோஸ் விஸ்டா 5 இயர்ஸ்க்கு கழித்து தான் விண்டோஸ் விஸ்டான்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இட் அப்டேட்டட் த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் விண்டோஸ். விண்டோஸோட லுக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிற ஃபீல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் they introduced Windows 7 in the year 2009, 3 இயர்ஸ்க்கு அப்புறம். இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, பூட்டிங் டைம். பூட்டிங்னு என்னது, ஒரு கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறது தான் பூட்டிங் ப்ராசஸ்னு நமக்கு தெரியும். சீக்கிரமாக பூட் ஆகிறது. நியூ இன்டர்ஃபேஸஸ் லைக் ஆரோ பீக். ஆரோ பீக்னா சிஸ்டமில் இந்த கார்னரில் இருக்கிறது தான் நம்ம ஆரோ பீக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எத்தனை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே இந்த ஆரோ பீக் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன ஆகிடும், டெஸ்க்டாப் காமிக்க ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம ஆரோ பீக் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே. அண்ட் தென் ஆரோ பிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பின்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு த டாஸ்க் பார். இந்த கீழே இருக்கிற லைன் தான் டாஸ்க் பார்னு எனக்கு தெரியும். டாஸ்க் பாரில் என்னாச்சுன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. இங்கே ஒரு மெயில் அப்ளிகேஷன் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பின்னிங் ஒரு அப்ளிகேஷனை நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா அதை இப்போ கூகுள் குரோம் இங்கே இருக்குன்னா நான் இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல செட் பண்ணுறேன் அப்படின்னா பின் டு டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இங்கே கிளிக் பண்ணுன்னா இந்த இடத்துல செட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ எத்தனை அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே கீழே அதை என்னால் என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். இதை தான் பின்னிங் டு டாஸ்க் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் ஹேண்ட் ரைட்டிங் ரெக்கக்னிஷன் எக்ஸெட்ரா. ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ஏதாச்சும் எழுதணும்னா அது என்ன பண்ணிக்கும், வேர்டை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோட 8th வெர்ஷன் அட்வான்ஸ்டு வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இன் விண்டோஸ் 7. அடுத்து விண்டோஸ் 8 ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த இயர் 2012. விண்டோஸ் 8 இஸ் ஃபாஸ்டர் தென் த ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். இதுக்கு முன்னாடி அந்த விண்டோஸோட விண்டோஸ் 8 ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் ஸ்டார்ட் பட்டன் என்ன பண்ணிடுறாங்க, விண்டோஸ் 8ல் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது என்னோடது விண்டோஸ் 10, அதனால் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. பட் விண்டோஸ் 8 இன்ஸ்டால் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்காது, ஸ்டார்ட் பட்டன் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இட் டேக்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் மல்டி கோர் ப்ராசஸிங். மல்டி கோர் ப்ராசஸிங் அப்படின்னா சிங்கிள் சிப் தட் கண்டெய்ன்ஸ் மல்டிபிள் ப்ராசஸிங் யூனிட்ஸ். ஒரு சிங்கிள் சிப்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் மல்டி கோர் ப்ராசஸிங்னு சொல்கிறோம். அண்ட் சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா மைக்ரோ ப்ராசஸர், சென்சார், அதெல்லாம் சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டச் ஸ்க்ரீன், இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், மவுஸ், கீபோர்டு அந்த மாதிரி இன்புட் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். விண்டோஸ் 8 தான் எதை அக்செப்ட் பண்ணிக்கும், டச் ஸ்க்ரீன் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அண்ட் அதர் ஆல்டர்னேட் இன்புட் மெத்தட்ஸ், புதுசான இன்புட் மெத்தடெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சர்வ்ட் as a காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர். இவ்வளோ நாளாக விண்டோஸ் 8க்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் எல்லாமே கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் செட் ஆகும். இந்த விண்டோஸ் 8 வெர்ஷன் மட்டும்தான் என்ன ஆகுது, மொபைல் ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மொபைல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்டோஸ் 10. இதை தான் நான் என்னோடய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர் 2015. விண்டோஸ் 8ல் ஸ்டார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணாங்க. பட் விண்டோஸ் 10ல் ஸ்டார்ட் பட்டனை திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு ஒப்பீனியன் சொன்னதுனாலேயா இருக்கும், மேபி திரும்ப ஆட் பண்ணிட்டாங்க. மல்டிபிள் டெஸ்க்டாப் அப்படின்னு என்னென்னா, ஸோ நம்ம இந்த ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் ஆஃப் மை கம்ப்யூட்டர் இஸ் டெஸ்க்டாப்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய டெஸ்க்டாப் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு டெஸ்க்டாப் க்ரியேட் பண்ணி இதில் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணால் ஆனால் இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த டாஸ்க் வியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஐ கேன் க்ரியேட் அ நியூ டெஸ்க்டாப், இன்னொரு டெஸ்க்டாப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ண ஃபைல் எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒர்க் பண்ணிக்கலாம், இந்த ஒர்க் வேறு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்க்டாப் நான் என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. So I can able to create multiple desktops in Windows 10. And then central notification center for app notification and quick actions. Notification center அப்படின்னா see here no new notifications அப்படின்னு சொல்லுது இல்லையா. நம்ம மொபைல் ஃபோன்லாம் மேலே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நமக்கு காமிக்கணும்னா இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்கும். அந்த மாதிரி அதை நம்ம என்ன ஆக்ஷன் என்ன ஒர்க் பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். அண்ட் கார்ட்டனா வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டண்ட். இப்போ மொபைல் ஃபோன்லாம் நம்ம ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பேசினோம்னா நம்ம பேசுறது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது இல்லையா. அந்த மாதிரி விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் என்ன இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ டாக் டு கார்ட்டனா அப்படின்னு காமிக்குது இல்லையா இங்கே. ஸோ இதை கிளிக் பண்ணணும்னா நம்மளோட வாய்ஸ் அது என்ன பண்ணிக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே. So these are the various versions of operating system, Windows operating system developed by Microsoft Corporation. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்டிலிங் த மவுஸ். மவுஸ் பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்படி இருக்கிறது தான் மவுஸ். இது ஒரு பட்டன், இன்சைடு ஒரு பட்டன் இருக்கும், நடுவில் ஸ்க்ரோல் பார் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் லெஃப்ட் கிளிக்குன்னு சொல்கிறோம், இதை கிளிக் பண்ணால் ரைட் கிளிக்குன்னு சொல்கிறோம். இதை என்னன்னு சொல்கிறோம், ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்கிறோம். Before learning Windows operating system, you should more about mouse. மவுஸை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம்னா,
point to an item, move the mouse pointer over an item. பார் இந்த arrow mark காமிக்குது இல்லையா, இது ஒரு ஐட்டம், இது ரைட் கிளிக்னு நான் பாயிண்ட் பண்ணுறதுக்கு, இது லெஃப்ட் கிளிக்னு பாயிண்ட், ஒரு ஐட்டமை பாயிண்ட் பண்ணுறதுக்கு காமிக்கிற arrow mark தான் நம்ம point to an itemனு சொல்கிறோம். கிளிக், point to an item on the screen, press and release the left click button. இந்த லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுட்டுனா அதை நான் லெஃப்ட் கிளிக் அப்படின்னு சொல்கிறேன். ரைட் கிளிக், இந்த ரைட் சைடில் இருக்கிற பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணுன்னா அதை நான் ரைட் கிளிக் அப்படின்னு சொல்கிறேன். Point to the item on the screen, press and release the right mouse button. Clicking on the right mouse displays a pop-up menu with various options. So left click பண்ணுனா அது செலக்ட் ஆகும். இதே ரைட் கிளிக் பண்ணுனா ஒரு பாப்அப் மெனு. ஸோ இப்போ ஒரு மெனு காமிக்கிறதுல இந்த மெனு தான் நான் என்னென்னு சொல்கிறேன், பாப்அப் மெனுன்னு சொல்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் காமிக்கும். ஸோ லெஃப்ட் கிளிக்கும் ரைட் கிளிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். டபுள் கிளிக், பாயிண்ட் டு an item on the screen, quickly press twice the left mouse button. லெஃப்ட் மவுஸ் பட்டனை டக்குன்னு 2 தடவை கிளிக் பண்ணுன்னா அது டபுள் கிளிக் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் யூஸ் ஆகுது. ட்ராக் அண்ட் ட்ராப், ஸோ கிளிக் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணி இழுத்துக்கிட்டே போய் வேறு இடத்துல விட்டுட்டேன்னா, ஸோ ட்ராக் ட்ராப், இழுத்துக்கிட்டே வந்து விடுறது பேர் தான் என்னது, ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன். Point to an item that hold the left mouse button. As you move the pointer, press and you have reached the desired position, release the mouse button. எந்த இடத்துக்கு வந்துட்டோமோ அந்த இடத்துக்கு வந்தோடனே கையை எடுத்துடுறோம், மவுஸ் பாயிண்டரை ரிலீஸ் பண்ணிடணும். இதுதான் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்டோஸ் டெஸ்க்டாப். the opening screen of the windows is called as desktop. இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரை லோட் பண்ண உடனே காமிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை தான் நான் என்னென்னு சொல்கிறேன், டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்கிறேன். The desktop of your computer may look different. ஒரு டெஸ்க்டாப்பும் ஒரு மாதிரி இருக்கும். This is because, ஏன் ஒன்று ஒரு மாதிரி இருக்குன்னா, because Windows allows you to change the appearance of the desktop. என்னோட டெஸ்க்டாப்னு என்ன பண்ணிக்கலாம், நிறைய செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால தான் ஒருத்தரோட டெஸ்க்டாப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. The desktop shows the start button. இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, டாஸ்க் பார் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் ஏரியா இருக்குது, டேட் அண்ட் டைம் காமிக்குது. இதெல்லாம் டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்ட் பட்டன், இதை நோட்டிஃபிகேஷன் ஏரியான்னு சொல்கிறோம், இதை டாஸ்க் பார் அப்படின்னு சொல்கிறோம், டேட் அண்ட் டைம் காமிக்குது. நிறைய ஐகான்ஸ் என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஐகான் அப்படின்னா என்னென்னா, ஐகான் இஸ் அன் கிராஃபிக்கல் சிம்பிள் ரெப்ரசன்டிங் த விண்டோ எலமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ். ஐகான்ஸ் பிளே எ வைட்டல் ரோல் இன் GUI பேஸ்ட் அப்ளிகேஷன். இந்த மாதிரி நிறைய டிசைனாக சிம்பிள் காமிக்குது இல்லை, இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒன்றையும் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, next one is iconsல different நிறைய இருக்கு. standard icons, the icons which are available on desktop by default while installing Windows OS are called as standard icons. நீ புதுசாக எந்த ஐக்கானும் க்ரியேட் பண்ணாமல் ஒரு OS இன்ஸ்டால் பண்ண உடனே தானாக வர ஐக்கானெல்லாம் தான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாண்டர்ட் ஐக்கான்ஸ். நாம் க்ரியேட் பண்ணாமல் OSலேயே டிஃபால்ட்டாக இருக்கிற ஐக்கான்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாண்டர்ட் ஐக்கான்ஸ். The standard icons available in all Windows OS are My Computer, Documents and Recycle Bin. My Computer, Documents இதில் இல்லை, Recycle Bin இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் ஐக்கான்ஸ். என்ன ஸ்டாண்டர்ட் ஐக்கான்ஸ், நான் இதுக்கு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணவே தேவையில்லை, ஐக்கான் க்ரியேட் பண்ணவே தேவையில்லை. பை டிஃபால்ட் OS இன்ஸ்டால் பண்ணவே இந்த ஐக்கான் மூணுமே My Computer, Recycle Bin and Documents விண்டோ ஐக்கான் காமிக்கும். அதெல்லாம் தான் நான் என்னென்னு சொல்கிறேன், ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கார்னரில் இருக்கிற பட்டனை தான் ஆரோ பீக் பட்டன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷார்ட்கட் ஐகான்ஸ். ஷார்ட்கட் அப்படின்னு என்னென்னா, இப்போ நான் இப்போ கூகுள் குரோம் சிஸ்டம்குள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் ஒரு தடவை உள்ளே போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக டெஸ்க்டாப்லேருந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணேன்னா ஓப்பன் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா அதை தான் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன ஆரோ மார்க் இருக்கிறதெல்லாம் ஷார்ட்கட். இப்போ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நான் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு தடவை உள்ளே போய் எடுத்துகிட்டு வராமல் டெஸ்க்டாப்லேயே இருந்துச்சுன்னா டக்குன்னு என்னால் ஓப்பன் பண்ண முடியும். அதுதான் நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இப்போ போய் இதில் இந்த C:, இந்த பைத்தான் ஃபைல்ஸ் அப்படிங்கிற பைத்தான்கிற ஃபோல்டரை அடிக்கடி ஓப்பன் பண்ணுறேன். இதை அடிக்கடி உள்ளே வந்து ஓப்பன் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், க்ரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுக்குறேன். க்ரியேட் ஷார்ட்கட்னு கொடுத்தேன்னா, டு யூ வாண்ட் ஷார்ட்கட் டு பி பிளேஸ்ட் ஆன் த டெஸ்க்டாப் அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னாச்சு, பைத்தான் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கும். எங்கே இருக்குது, பைத்தான் ஷார்ட்கட் அப்படின்னு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு ஷார்ட்கட்
க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நான் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணனாவே எனக்கு அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். ஒரு தடவை நான் உள்ளே போய் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்னால் நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா ஈஸியாக என்னால் அதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். So that is shortcut icons. Shortcut icons can be created for any application or file or folder by double clicking the icon. The related application or file or folder will open. Double click பண்ணனா அந்த file folderலாம் ஓப்பன் ஆகும். அதை shortcut icon அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் disk drive icons. இந்த மை கம்ப்யூட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இப்படி காமிக்குது இல்லையா, இந்த ஐக்கானில் தான் டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ C:D:E:னா ஹார்ட் டிஸ்கில் எவ்வளோ இடம் இருக்குது ரிமைனிங் இடம் அப்படிங்கிறது. நான் ஏதோ ஒரு பென் ட்ரைவ் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா அது ரிமூவபிள் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ என்னோடய C:D:F: இதெல்லாமே இருக்குது இல்லையா, பென் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா இங்கே இன்னொன்று காமிக்கும். ஸோ இந்த ஐகான்ஸ் எல்லாம் தான் டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். The disk drive icons graphically represents 5 disk drive options: hard disk, CD/DVD drive, pen drive, other removable storage such as mobile phone, smartphone லாம் கனெக்ட் பண்ணாமல் காமிக்கும், and network drives if your system is connected with other system. ஸோ இப்போ என்னோடதுல என்ன காமிக்குது, இதெல்லாம் ஹார்ட் டிரைவ் காமிக்குது, இதெல்லாம் ஹார்ட் டிரைவ், சிடி டிரைவ், டிவிடி டிரைவ் காமிக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன காமிக்கும், பென் டிரைவ் சொல்லியிருந்தோம்னா அதை காமிக்கும், ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதை காமிக்கும், நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா நெட்வொர்க் டிரைவ் காமிக்கும். இதெல்லாம் டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யூ கேன் மூவ் டு த டெஸ்க்டாப் எனி டைம் பை ப்ரெஸிங் த விண்டோஸ் ப்ளஸ் டி. ஸோ உங்கள் கீபோர்டில் இந்த விண்டோஸ் சிம்பிள் போட்டிருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி டிங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணோம்னா எத்தனை அப்ளிகேஷன் இருந்தாலுமே டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். எத்தனை இப்போ 1 2 3 4 5 இத்தனை இருந்தாலுமே கூட நான் இப்போ விண்டோஸ் டிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா டெஸ்க்டாப் எனக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு ஷார்ட்கட். யூ கேன் மூவ் டு த டெஸ்க்டாப் எனி டைம் பை ப்ரெஸ்ஸிங் விண்டோஸ் டி. அப்படி நான் விண்டோஸ் டி ப்ரெஸ் பண்ணினா கூட இந்த ஏரோ பீக் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா டெஸ்க்டாப் காமிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? Next one is the window. The window is a typical rectangular area in an application or a document. ஒரு அப்ளிகேஷன், நான் நோட்பேட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணேன்னா இந்த ரெக்டாங்குலர் ஷேப்டு ஏரியாவை தான் நான் என்னென்னு சொல்கிறேன், ஒரு விண்டோ அப்படின்னு சொல்கிறேன். இட் இஸ் அன் ஏரியா ஆன் த ஸ்க்ரீன் தட் டிஸ்பிளேஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் a specific program. அந்த விண்டோவுக்குள்ளே என்ன இருக்குது, அப்ளிகேஷன் விண்டோன்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் அன் ஏரியா ஆன் அ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் டிஃபைன்டு பவுண்ட்ரிஸ் and within which information is displayed, such as windows can be resized, maximized, minimized, placed side by side, overlap and so on. ஸோ ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணனா இதுதான் நான் அப்ளிகேஷன் விண்டோன்னு சொல்கிறேன். இதை மினிமைஸ் பண்ணலாம், அப்புறமேட்டு என்ன பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ணலாம், அண்ட் பிளேஸ்டு சைட் பை சைட். சைட் பை சைடு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா so we can place side by side. இது ஒரு பக்கம், இந்த விண்டோ ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இந்த விண்டோ ஒரு பக்கம் வச்சுக்கலாம். we can place side by side. overlap, ஸோ ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி overlap பண்ணி வச்சுக்கலாம், overlap பண்ணி வச்சுக்கலாம். An application window contains an open application, that is current application such as Word or Paint. Word application, Paint application, இது ஒரு application. When 2 or more windows are open, only one of them is active and other is inactive. இப்போ நான் நிறைய விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா அதில் ஒன்று தான் ஆக்டிவாக இருக்கும். இப்போ இது தான் ஆக்டிவாக இருக்குது, பின்னாடி இருக்கிறது இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இது ஆக்டிவ் ஆகிடுச்சு, பின்னாடி இருக்கிறது இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. When 2 or more windows are opened, only one of them is active and the rest are inactive. Figure 5.6 and 5.7 display the application window open of the appear of multiple windows opened in desktop. So multiple windows ஒரு டெஸ்க்டாப்பில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத நாமளும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாக்குமெண்ட் விண்டோ. ஸோ இந்த ஓவரால் இருக்கிறத நான் என்ன சொல்கிறேன், பெரிய ரெக்டாங்குலர் பாக்ஸ் என்ன சொல்கிறேன்னா அப்ளிகேஷன் விண்டோன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே சின்னதாக ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்,
டாக்குமெண்ட் விண்டோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வெளியே இருக்கிறது அப்ளிகேஷன் விண்டோ, அதுக்குள்ளே இருக்கிறது டாக்குமெண்ட் விண்டோன்னு சொல்கிறோம். A document window is a section of the screen used to display the contents of a document. ஒரு டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை காமிக்கிறதுக்கு. when you open any application such as open office writer, ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா you will find two windows on the screen. ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா வெளியே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, உள்ள ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. டூ அப்ளிகேஷன். வெளியே இருக்கிறத அப்ளிகேஷன் விண்டோன்னு சொல்கிறோம், உள்ளே இருக்கிறத டாக்குமெண்ட் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். The larger window is called as application window. This window helps the user to communicate with the application program. The smaller one is called as document window. The window is used for typing, editing, drawing and formatting text and graphics. உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வெளியே இருக்கிறத டாக்குமெண்ட் விண்டோன்னு அப்ளிகேஷன் விண்டோன்னு சொல்கிறோம், உள்ளே இருக்கிற விண்டோவை அப்ளிகேஷன் விண்டோ வெளியே இருக்கிறத அப்ளிகேஷன் விண்டோன்னு உள்ளே இருக்கிறத டாக்குமெண்ட் விண்டோன்னு சொல்கிறோம். ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா மேலே இருக்கிறத டைட்டில் பார் சொல்கிறோம். இதை விண்டோஸ் கண்ட்ரோல் பட்டன், மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன் சொல்கிறோம். இதெல்லாம் டூல் பார் சொல்கிறோம், இதை மெனு பார்னு சொல்கிறோம், இதெல்லாம் ஸ்க்ரோல் பார் சொல்கிறோம். இது ஒர்க் பண்ணுற ஏரியா. ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இதை மெனு பார் அப்படின்னு சொல்கிறோம், இதெல்லாம் டூல் பார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பார். நீ நிறைய டைப் பண்ணியிருந்த அப்படின்னு என்னாச்சு அப்படின்னா கீழே ஒரு பட்டன் வந்துருச்சு இல்லையா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூவ் பண்ணுறத, இதை தான் நான் என்னென்னு சொல்கிறேன் ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் விண்டோஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ், இந்த 3 பட்டனையும் விண்டோஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் விண்டோ, கீழே இருக்கிறது டாக்குமெண்ட் விண்டோ, இந்த மாதிரி போட்டிருக்கிறது ரூலர், பேஜ் சைஸ் செட் பண்ணிக்கிறது, இது டாக்குமெண்ட் ஏரியா. இந்த விண்டோவில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டைட்டில் பார் இருக்குது. ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணோம்னா மேலே இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் டைட்டில் பார். ஃபைல் நேம் காமிக்குது, நியூ 2, இது என்ன அப்ளிகேஷன், நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த மாதிரி அப்ளிகேஷன் நேம் அண்டு ஃபைல் நேம் காமிக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டைட்டில் பார் அப்படின்னு சொல்கிறோம். Title bar display the name of the application and name of the document. It will also contain minimize, maximize and close button. So name of the application notepad++, name of the file name new22, minimize, maximize and close button. இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் title bar அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து மெனு பார். மெனு பார் is seen under the title bar. Menus in the menu bar can be accessed by pressing Alt key and the letters that appears underlined in the menu title. இந்த மெனு பார் இருக்குது, கீழே இருக்கிற மெனுஸ் எல்லாம் தான் என்னென்னு சொல்கிறேன் மெனு பார். மவுஸ் இருந்தால் டைரெக்டாக மவுஸில் போய் கிளிக் பண்ணிக்கலாம். மவுஸ் இல்லாமல் கீபோர்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே எனக்கு இது பாருங்கள் செலக்ட் ஆகிடுச்சா. ஆல்ட்டுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகிடுச்சு, எஃப் அண்டர்லைன் ஆகிடுச்சு, இ அண்டர்லைன் ஆகிடுச்சு, எஸ் அண்டர்லைன் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இ பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா எடிட் அப்படிங்கிற மெனு காமிக்குது இல்லையா. இதே நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி வி அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா வியூ. ஸோ கீபோர்டில் யூஸ் பண்ணும்போது ஆல்ட் பட்டன் யூஸ் பண்ணணும், மவுஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் பட்டன் இல்லை F10 பட்டன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது மெனு பாரில் இருக்கிறத காமிக்கிறதுக்கு. In Windows 7, in the absence of menu bar, click Organize and from the drop down menu, click the layout option and select the desired options. ஸோ இதில் வந்து மெனு பார் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா there is something called Organize button. In Windows 7, இது என்னோடது Windows 10. Windows 7ல் என்னாச்சு, மெனு பார் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஆர்கனைஸ் பட்டன். ஆர்கனைஸ் பட்டன் மேலே இருக்கும். அந்த ஆர்கனைஸ் பட்டன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்க ஆர்கனைஸ் பட்டன். அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், வேணுங்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், மெனு பார் காமிச்சிக்கலாம்.
செலக்ட் பண்ணோம்னா மெனு பார் டிஸ்பிளே ஆகிடும். இங்கே மெனு பார் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஆர்கனைஸ்ங்கிற பட்டனுக்குள்ளே போய் நீங்கள் மெனு பார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மெனு பார் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, next one is workspace. The workspace is the area in the document to enter or type the text. ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்கிறோம். நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணிக்கிறதோ இல்லை ஏதாவது எழுதுறதுக்கோ இருக்கிற ஏரியாவை தான் ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்க்ரோல் பார்ஸ், ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். ஸோ ஸ்க்ரோல் பார் இருக்குது, இப்படி இருக்கிறது ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். இங்கே ஸ்க்ரோல் பார் இருந்துச்சுன்னா வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்கிறோம். கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ். ஸோ கார்னர், இந்த கார்னருக்கு போனோம்னா நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது கார்னர்ஸ், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ the corners and borders of the window help to drag and resize the windows. விண்டோ சைஸை நம்ம என்ன பண்ணலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். கார்னருக்கு போனோம்னா விண்டோ சைஸ் என்ன பண்ணலாம், ரீசைஸ் பண்ணலாம். the mouse pointer changes to a double headed arrow when positioned over a border or a corner. நார்மலாக இருக்கிற மவுஸ் பாயிண்டர் கார்னருக்கு போனோம்னா என்ன ஆகிடும், டபுள் ஹெட்டட் ஆரோவாக மாறி போயிடும். இப்போ என்ன மாறிச்சு, டபுள் ஹெட். உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா ஆரோக்கு என்னாச்சு, டபுள் ஹெட்டட் ஆரோவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் வேணுங்கிற சைஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கலாம். டயக்னலாக தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டார்ட் மெனு. ஓகே, we'll see start menu in our next class. That's it for today's class. Thank you students. We'll meet in the next class.